ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் நாடுகளில் பெய்த வரலாறு காணாத பெருமழை உலக மக்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. வளைகுடா நாடுகள் வழக்கத்தை விட அதீத மழையை சந்தித்தது ஏன் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். வளைகுடா நாடுகள் என்றால் பாலைவனங்களும் சுட்டரிக்கும் வெயிலும் தான் நம் நினைவுக்கு வரும். கோடை காலங்களில் 50 டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் கொளுத்துவது வாடிக்கை. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமனில் பெய்த பெருமழை அந்த நாடுகளையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டது. துபாய், பஹ்ரைன் உள்ளிட்ட பெருநகரங்கள் தண்ணீரில் தத்தளித்த காற்றுகள் இணைய உலகில் தீயாய் பரவின. விமான ஓடுதளங்கள் ஆறுகளாக மாறியதால் சர்வதேச விமானங்களும் ரத்தாகின. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல்-அயின் நகரத்தில் ஒரே நாளில் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. கடந்த 75 ஆண்டுகளில் இதுவே அதிகபட்ச மழை அளவாகும். மேலும் துபாயில் 1.5 ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய மழை 24 மணி நேரத்தில் பெய்தது. இந்த பேய் மழைக்கு காரணம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் செயற்கை மழை திட்டமே என பலரும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதாவது மேகங்களில் ரசாயனங்களை தூவுவதன் மூலம் மழையை வரவழைப்பதே செயற்கை மழை திட்டம். ஆனால் இந்த பெருமழைக்கு செயற்கை மழை திட்டம் துளியும் காரணமில்லை என காலநிலை ஆய்வாளர்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். மாறாக அவர்கள் கை காட்டியது காலநிலை மாற்றத்தை. ஆம், நிகழ்காலத்தில் உலகம் எதிர்கொண்டு வரும் பேராபத்தான காலநிலை மாற்றமே இத்தகைய பேரிடருக்கு காரணம் என காலநிலை ஆய்வாளர்கள் ஒரு கூற்றை முன்வைக்கின்றனர். புவி வெப்பமயமாதலால் நம்மை சுற்றியுள்ள வளிமண்டலத்தின் வெப்பம் கூடுகிறது. வெப்பம் மிகுந்த காற்று அதிக அளவு ஈரப்பதத்தை தக்க வைக்கும். இதன் காரணமாகவே சில மணி நேரங்களில் அதீத மழைப்பொழிவு உண்டாகிறது என லண்டனைச் சேர்ந்த காலநிலை ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். வளைகுடா நாடுகளை சூழ்ந்துள்ள கடல் நீர் அதிக வெப்பத்துடன் இருப்பதாகவும் கடலின் மேலே உள்ள காற்றும் வழக்கத்தை மீறிய வெப்பத்தை கொண்டிருப்பதாலும் தான் ஐக்கிய அரபு அமீரகம் இத்தகைய மழையை சந்திக்க நேர்ந்ததாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மார்க் ஹவுடன் விளக்கம் கொடுத்துள்ளார். புவியின் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் துபாயை போன்று உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இதேபோன்று பெருமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.